ஜூலை 4ஆம் தேதி 12 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இரவு 9 மணி ஆகியும் சிறுமி திரும்பி வரலன்னு சொல்லிட்டு போலீஸ்ல அவங்க ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஜூலை 5ஆம் தேதி இந்த சூர்யாபூர் பாரிப்பூர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல அந்த சிறுமியுடைய உடலை மீட்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி இந்த பிரபாஸ் மண்டல கைது பண்ணி விசாரணையும் நடத்தினாங்க. ஜூலை 6ஆம் தேதி மெடிக்கல் ரிப்போர்ட் படி அந்த சிறுமியுடைய தலையில காயமானது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சிறுமிய சாக்கு பையில கட்டி வீசி இருந்திருக்காங்க. சிறுமியுடைய நுரையீரல் வயிறுன்னு சொல்லிட்டு இதுல தண்ணியானது இருந்திருக்கு. குளத்துல தூக்கி போடும்போது சிறுமிக்கு உயிரானது இருந்திருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருக்கு. அதுக்கப்புறம் மேலும் 2 பேரை கைதும் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 7ஆம் தேதி அந்த மாநிலத்தினுடைய சிஎம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்திக்கிறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருந்தாங்க. ஜூலை 7ஆம் தேதி இந்த கபீர் மல்லான்றவரையும் கைது பண்ணியிருந்தாங்க. ஜூலை 8ஆம் தேதி அதிகாலையில என்ன நடந்துச்சு? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி இந்த பிரபாஸ் மண்டல அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கிரைம் சீனை அகைன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு 12:45 மணி அளவுல இத பண்ணிருக்காங்க. அந்த டைம் இந்த பிரபாஸ் மண்டல் போலீஸுடைய ஆயுதத்தை பறிச்சு போலீஸையே தாக்க முயன்றாருன்னு சொல்றாங்க. இந்த பிரபாஸ் மண்டல் போலீஸை தாக்கிட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சிருந்திருக்காரு. அந்த டைம் போலீஸ் அவரை சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபாஸ் மண்டல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவர் உயிரிழந்திருக்காரு.